கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று எம்பி மாணிக்கம் தாகூர் பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கிருபா வழங்கிட கேட்கலாம். கிருபா, வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. சென்னை எம்ஆர்சி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த பிரச்சனை இல்லை என்றும் எந்த குழப்பமும் இல்லை என்றும் தெரிவித்தார். அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்பது ஒத்துவராது என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும் என்றும் முதலமைச்சர் கூறியிருந்தார். இந்த ஒரு சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டு வருகிறது. ஆட்சியில் பங்கு என்று தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து முழக்கமிட்டு வருகின்றனர். இது தொடர்பாக இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனது கருத்தை முதல் முறையாக பதிவு செய்திருக்கிறார். ஆட்சியில் முழக்கம் என்ற ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒத்துவராது என்பதை அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அதே சமயம் திமுக காங்கிரசும் இணைந்து தேர்தலை சந்திக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த ஒரு சூழலில் தான் முதலமைச்சரின் கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக காங்கிரஸ் எம்பியான மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், மக்கள் முடிவு செய்வார்கள், கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை அவர் கூறியிருக்கிறார். அதே போல 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நாம் செய்த தவறு என்றும் தமிழக காங்கிரஸை குறிப்பிட்டு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 2006 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக ஆட்சியை வீழ்த்தி அந்த ஆட்சியை கைப்பிடித்தது. திமுக 96 இடங்களை பெற்றிருந்த நிலையில் காங்கிரஸ் மற்றும் பிற கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் திமுக ஆட்சிக்கு வந்தது. இந்த ஒரு விவகாரத்தை குறிப்பிட்டுதான் மாணிக்கம் தாக்கூர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்துவது நாம் செய்த தவறு என்றும் அவர் கூறியிருக்கிறார். முதலமைச்சரின் கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக மாணிக்கம் தாக்கூர் பேசியது மீண்டும் கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.